Hi guys, welcome back to our channel. நான் Gopika. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். எப்படி வந்து ஃபவுண்டேஷன் ஈஸியா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கிட்ட வந்து பிரஷ் அதெல்லாம் இருக்காது. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஷூரா உங்க கிட்ட பிரஷ் இருக்காது. எல்லாரும் வந்து பிரஷ், ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி நிறைய பயமுறுத்துவாங்க. ஸோ வந்து எந்த ஃபவுண்டேஷன் வாங்குறதே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம், பட்ஜெட் ப்ராப்ளமும் இருக்குது. அதுக்கப்புறம் அது எந்த ப்ரஷ் வாங்கணும், எந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் வாங்கணும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து எப்படி வந்து ஃபவுண்டேஷன் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். ஸோ இதுக்கு வந்து நான் கலர் பாரோட ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். ப்ரைமர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஸ்கின் கேர்லேயே வந்து போர்ஸ்லாம் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைமர் தேவையில்லை. பட் நீங்கள் ஸ்கின் கேர் எதுவும் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னும் போது நீங்கள் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணியே காட்டுறேன். இந்த கலர் பாரோட ப்ரைமரை நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன். இதுக்கு வந்து லாக்மேயோட இன்விசிபிள் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து 05 நினைக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதிலே வந்து அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இப்போ இந்த ஃபவுண்டேஷன் வாங்கலை, வேறு ஃபவுண்டேஷன் மாதிரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேட்டர் இருக்காது. ஸோ அதனால் என்னோடய கையிலேயே நான் வந்து போட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேண்டாம். அண்ட் இதை நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக டாட் வைக்க போகிறேன். எப்படி பிபி ஆர் சிசி க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக கொஞ்சமாக டாட் வைக்க போகிறேன். ஃபவுண்டேஷனை வந்து எடுத்த உடனேவே நீங்கள் வந்து நிறைய அப்ளை பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து ஃபிங்கர்ஸில் பண்ண போகிறோம். ஃபிங்கர்ஸ் வந்து ஃபவுண்டேஷனை அப்சர்வ் பண்ணாது, ஸ்பாஞ்ச் அண்ட் ப்ரஷ் தான் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இதில் அப்சர்வ் பண்ணாத ரீசன்னால் நீங்கள் வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்து போதுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் அவ்வளோவா இல்லை, டார்க் சர்க்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வச்சு அதையும் நான் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது மேலேயே வந்து நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கன்சீலரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஃபவுண்டேஷன் மேலே அதை ப்ரெஸ் பண்ணணும். ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து மூவ் ஆகிடும். அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணுறதுனால ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ் கிடைக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது, ஹெவி லுக்காகவும் இருக்காது. ஸோ ஒரு நார்மல் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியான ஃபீல் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கவரேஜ் பத்தலையோ அங்கெல்லாம் நான் மறுபடியும் வந்து டாட்டாக வச்சு அப்ளை பண்ணுறேன். என்னோடய டார்க் சர்க்கிள் மட்டும் இல்லாமல் என்னோடய அப்பர் ஐ பிக்மெண்டேஷனையும் நான் இந்த ஃபவுண்டேஷன் வச்சே வந்து கவர் பண்ணுறேன். இந்த மெத்தடோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ரொம்ப குயிக்காக அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து ப்ரஷ் அண்ட் ஸ்பாஞ்ச் வச்சு பொறுமையாக அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நல்லா பிளெண்ட் பண்ணணுன்னு கையில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுனால ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். அண்ட் இந்த மெத்தடோட தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. நீங்கள் எடுக்கும் போதே வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுப்போம். ஸோ ஈஸியாக வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து காலி ஆகாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நான் மீதி என்னோடய ஹேண்டில் இருக்க ஃபவுண்டேஷனை எடுத்து என்னோடய நெக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணதில் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஸ்கின் லைக் ஃபினிஷ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து இது எல்லாத்தையுமே வந்து நான் செட் பண்ணுறேன்.
ஸோ இப்படி தான் வந்து ஈஸியஸ்ட் வே ஆஃப் அப்ளைங் ஃபவுண்டேஷன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் அது லாஸ்ட்டில் எப்படி அழகாக வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான மெத்தடில் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். நான் வந்து ப்ரஷ் அண்ட் ஸ்பாஞ்சில் வந்து கற்றுக்க வேண்டாம், நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதையும் வந்து கற்றுக்கோங்க. பிகாஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ஹெவியாக இப்போ மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரஷ் அண்ட் ஸ்பாஞ்ச் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெவி மேக்கப்புக்கு. அண்ட் அப்போலாம் வந்து எந்த ப்ரஷ் ஸ்பாஞ்ச் எதுவும் கிடையாது, எல்லாருமே வந்து கையில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போதுலேருந்து வர மெத்தட் தான், புதுசாக எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் வீடியோஸ் நான் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.